அவன் பாவம். என் பிள்ளைய எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வா. இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தோம். அந்த சந்தோஷம் எப்ப கெட்டுச்சு? அந்த ஆனந்தி எப்போ எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாளோ அப்பவே எங்க சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. என் புள்ள மாட்டக்கூடாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். சேரக்கூடாத பழி எல்லாம் அவன் மேல வந்து சேர்ந்திருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு மன கஷ்டம். இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்தி கழுத்துல என் புள்ள தாலி கட்டினதுதான் இந்த குடும்பத்துல இருக்கிற இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம். அதனால இனிமே அவ எங்களுக்கு வேண்டாம். என் புள்ள மனசுல இருந்து அந்த ஆனந்திய தூக்கி எறி. எப்படியாவது என் புள்ள வாழ்க்கையில இருந்து அவளை விலக்கிடு. ஓ, தினமும் உனக்கு விளக்கேத்தி அவ பூஜை பண்றாள். அதனால நீ அவ பக்கம்தான் இருக்கல்ல. உன்னையும் அவ மயக்கிட்டால. இருந்துக்கோ, நீயும் அவளுக்கு சப்போர்ட்டாவே இருந்துக்கோ. எல்லாரும் அவ பக்கமே இருந்துக்கோங்க. ஆனா ஒரு நாள் அவ தப்பானவன்னு இவங்க எல்லாருக்கும் புரியும். உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என் தாய் பாசம் ஒரு நாள் அவ திட்டத்துக்கு முன்னாடி ஜெயிக்கும். நீ அவ பக்கமே இருந்துக்கோ. அம்மா. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா, ஆனந்திய பார்க்க வந்தேன். எதுக்கு? என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புனது பத்தாதா? மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்புனாதான் நிம்மதியா இருப்பீங்களா நீங்களாம்? அம்மா, நீங்க கோவத்துல பேசுறீங்க. அன்பு வெளியே கொண்டு வரணும் தான் நாங்க எல்லாரும் எல்லா எஃபோர்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி? ஜாமீன் வாங்கி தந்தீங்களே அந்த மாதிரியா? என்னம்மா சத்தம்? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? கொடுத்த கஷ்டம்லாம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு போக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனந்திய தேடிக்கிட்டு வந்திருக்காரு. அவ எங்க இங்க இருக்கா? இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானம்மா. என்ன? எங்க போயிருக்கா? அப்படி போற இடத்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போற பழக்கம் அவளுக்கு கிடையாது. சொல்லிட்டு போற மாதிரி யாராச்சும் அவங்க பேச்சு எங்க காது கொடுத்து கேக்குற மாதிரி இருந்தா நிச்சயமா சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. யாழினி, ஆனந்தி எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் தெரியும் சார். இன்ஃபேக்ட் ஆனந்த் அண்ணி கையில பெரிய லிஸ்ட் கொடுத்து கடைக்கு அனுப்பினதே இவங்க தான். எதுக்கு தேவையில்லாம ஆனந்திய குறை சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் அவளை தப்பா ப்ளேம் பண்றது தப்பு இல்ல. எங்க அம்மா சொந்தமா யோசிச்சா பிரச்சனை இல்ல சார். கேப்பார் பேச்சை கேட்டு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம ஆயிட்டாங்க. யாழினி, வீட்டுக்குள்ளதான் இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்த, இப்ப வெளியாளுங்க முன்னாடியும் மரியாதை இல்லாம பேசுறியா?
இதெல்லாம் நல்லா இல்ல. எங்க அம்மா யார் பேச்ச கேக்குறாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கே மாமா இவ்ளோ கோவம் வருது? அப்போ அம்மாவுக்கு தேவையில்லாம நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களா? யார் நீ? துளசி, நம்ம வீட்டு பிரச்சனைய நாம அப்புறமா பேசிக்கலாம். நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. அன்பு ஆனந்தியோட salary கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சம்பள பணத்தை கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நல்லவ மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? சேலரிய கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது எனக்கு தெரியாம நடந்த ஒரு கன்ஃபியூஷன்.